என்னென்னா இது வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கேன்சர் வந்து குணப்படுத்தவே முடியாத ஒரு நோய். உண்மையாகவே அப்படி தான் எல்லாரும் மைண்ட் நினச்சிட்ருக்கோம் நம்ம. எஸ் சார். ஆனால் அந்த வார்த்தை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். 2 வாரம் இருப்பாங்க, 1 மாதம் இருப்பாங்க சொன்னவங்க எல்லாமே குணமாகி 10 வருஷம் அவங்க நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க, வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா, அவங்க உடம்புல கேன்சர் அந்த ட்ரேஸே இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் வந்து நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சோம், கடைசியாக கண்டுபிடிச்சிருக்கோம், யாரெல்லாம் 20 வருஷம் டை போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு கேன்சர் வந்துட்டு இருக்கு இப்போ. இப்போ என்னன்னா உலகத்துல இருக்கிற எல்லாருமே வந்துட்டு எல்லாமே தான் இப்போ இதெல்லாமே வந்துட்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்குமே கேன்சர் வராம ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் வருது. அதுக்கு என்ன ரீசன் சார்? அதான் ஸ்ட்ரெஸ். காரணம் சொல்ல முடியாத ஒன்று ஸ்ட்ரெஸ் இப்போ. ஏன்னா எல்லாமே யாரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்காங்களோ. ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். என்னதான் டெக்னாலஜி வளர்ந்தாலுமே கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இந்த ஒரு விஷயத்தை மாற்றி கேன்சருக்கு என்னால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுதா அப்படின்ற மாதிரி வெறும் சொல்லல மட்டும் இல்லை, செயல்லையுமே காமிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எஸ், டாக்டர் சுப்பிரமணியன் ஆச்சியப்பன் சார் தான் நம்ம கூட இருக்காரு. நிறைய விஷயங்கள் வந்துட்டு கேன்சர் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். எஸ் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா சௌக்கியமாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். முதல்ல வந்துட்டு கேன்சருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்ற ஆசை வந்துட்டு முதல்ல உங்களுக்கு எப்போ வந்துச்சு, எதனால் வந்துச்சு சார்? அது கேன்சர்னு இல்லை, நான் வந்து ஒரு ஒரு 30 இயர்ஸாகவே இந்த யோகா பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஐ எம் ப்ராக்டிசிங் யோகா ஃபார் த பாஸ்ட் 30 இயர்ஸ், ரிசர்ச்சிங் அண்ட் ப்ராக்டிசிங் அண்ட் டீச்சிங். அதில் வந்து மருந்து மாத்திரை இல்லாமல் எப்படி யோகா தெரப்பியால் நோய் குணப்படுத்தலாம் அப்படின்ற அந்த லிஸ்ட்டில் நிறையா நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நான் யூஎஸ் இருந்தேன். ஆக்சுவலாக அங்கே தான் அந்த ஸ்கூல் ஆரம்பித்தது. சிகாகோவில் தான் சுப்ரா ஸ்கூல் ஆஃப் யோகா வந்து ஸ்டார்ட் பண்ணது. அப்போ வந்து அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்னோவாக இருக்கும், குளிராகவே இருக்கும், வெளியில் போகிறதா கஷ்டம் தான் அந்த மாதிரி டயத்துலலாம். அப்போ பார்த்தா எல்லோரும் நம்ம பாடி பார்த்தா எப்போதும் கரண்ட்லேயே தான் இருக்கும் 24 ஹவர்ஸு. ஒன்று வீட்டில் வந்து ஹீட்ரு போட்டுருவான், இல்லைனா ஏசி இருக்குது, மாறி மாறி காரில் உட்காந்தா ஏசி, இப்படி தான் இருக்கும். அப்போ எல்லாருக்கும் பார்த்தா ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருப்பாங்க, எல்லாருக்கும் நிறைய நோய்கள் இருந்துச்சு. என்ன பண்ணோம், லிஸ்ட் எடுத்து ஒரு டிசீஸ்க்காக நாங்கள் என்ன மாதிரி பண்ணலான்னு யோகாவில் நாங்கள் தெரப்பி மூலமாக நாங்கள் அங்கே அதை கொடுத்து மக்களுக்கு குணப்படுத்திட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள், அதெல்லாம் உங்களுக்கு குணமாகும் சொல்ல எல்லாம் அவங்க பண்ணி நிறையா நாங்கள் ரிசர்ச் பண்ணி குணமாகிட்டு இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா பிபின்ட்டு வருவாங்க, அதெல்லாம் பிரணயமாக கொடுத்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் மாத்திரை போட்டிருப்பாங்க. ஒரு 3 மாதத்துலேயே நாங்கள் இந்த மாதிரி பிபிக்கு இந்த மாதிரி நீங்கள் பிரணயமாக பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் டயட் பிளான் கொடுப்போம், இந்த டேட்டை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த ஜூஸ் குடின்னு சொல்லி கொடுத்து நாங்கள் அதெல்லாம் குறைச்சிருக்கோம். அவங்க மாத்திரை நிப்பாட்டியிருக்காங்க. அதே மாதிரி எல்லாமே பண்ணிட்டு வந்தாங்க இருக்கும்போது. சுகர் பார்த்தா 20 இயர்ஸாக வந்து இன்சுலின் போடுவாங்க, ஊசி போடுவாங்க, இன்சுலின் போட்டுருப்பாங்க, மாத்திரை எடுப்பாங்க அவங்க. அவங்களும் இதே மாதிரி ஒரு 3 மாதம் 6 மாதம் நாங்கள் ட்ரைனிங் கொடுத்து ரெண்டு டைம் யோகா பண்ண வச்சு, அப்புறம் அவங்களுடைய உடம்புல இந்த பாடியை ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணுவோம். ஏன்னா கழிவுகளின் தேக்கம் தான் நோய். ஸோ உடம்பை ஃபுல்லாக கிளென்ஸ் கிரியான்னு சொல்லுவோம் யோகாவில். பாடி ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணி குடல் சுத்தம் பண்ணி வச்சு உடம்புலாம் கிளென்ஸ் பண்ணி அவங்களுக்கு டயட் பிளான் கொடுத்து, யோகா சொல்லிக் கொடுத்து, முத்ரா சொல்லிக் கொடுத்து ஒரு 3 மாதம் 6 மாதத்துலேயே அவங்களோட HbA1cன்னு பார்ப்பாங்க, எவ்வளோ 3 மந்த்ஸ் பார்ப்பாங்க. நாங்கள் நார்மல் காமிச்சிருவோம். ஸோ 20 இயர்ஸாக மாத்திரை போட்டவங்க, 20 வருஷமாக மாத்திரையே போட்ட மாத்திரையோட வாழ்ந்தவங்க ஒரு 3 to 6 மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக ரெக்கவர் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே பெரிய விஷயம் யூஎஸ் இருக்கும்போது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க நாங்கள் HbA1c நார்மல் 5.7 காமிச்சிருவோம், அந்த ரீடிங் வந்துடும். அப்புறம் அவங்க டாக்டரை போய் கேட்பான், டாக்டரை பார்த்து ஓகே உங்களுக்குலாம் நார்மலாக தான் இருக்குது, அது மாத்திரை டோசேஜ் குறைச்சிட்டே வந்து மாத்திரை நிப்பாடிடுவாங்க, இன்சுலின் தேவைப்படாது. இப்போ நிறைய நாங்கள் பண்ண ஆரம்பிச்சாங்க இருக்கும்போது எல்லாமே எங்களுக்கு ப்ரூஃப் இருக்குது. ஃபஸ்ட் நான் வாங்கி வச்சுக்கோம், ரிப்போர்ட்ஸ் வாங்கி வச்சுக்கோம். ரிப்போர்ட்டை வச்சா நாங்கள் 3 மாதம் கழிச்சு திருப்பி 2வது அவங்க HbA1c எடுத்து நாங்கள் ரெண்டுக்குமே கம்பேர் பண்ணி காமிப்போம். அது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சோம். ஸ்லீப்பிங் டிசார்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம், ஹைப்போ, அப்புறம் பார்த்தீங்கன்னா பெயின் மேனேஜ்மெண்ட்டு, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு, ஒபிசிட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா PCOD, PCOS எல்லாம் வரும்போது கேன்சர் மட்டும் என்கிட்ட அப்போது லிஸ்ட்டில் இல்லாமல் இருந்துச்சு. இது ரொம்ப சீரியஸான கேஸாக நினச்சிருக்கும் போது ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, ஒரு இந்தியன் டாக்டர் நிறைய கொடுத்துட்ருக்கோம், பட் எங்களுக்கு ப்ரூஃபாக இல்லை. கேன்சர் வந்தாங்க, ரெக்கவராக போய்டுவாங்களே, என்கிட்ட டாக்குமெண்ட்லாம் கிடையாது என்கிட்ட. அந்த டைம் வந்து ஒரு இந்தியன் டாக்டர், அவங்க நம்ம டாக்டர், இந்தியன் டாக்டர், மெடிக்கல் டாக்டர், அவங்களுக்கு வந்து ஸ்டேஜ் 4 கேன்சர். அப்போது அவங்க வந்து 2 வாரம் தான் இருப்பாங்க உயிரோட அப்படின்ட்டு டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க. யார்? அமெரிக்கன் டாக்டர்ஸ். எல்லாமே அவங்களுக்கு கொடுத்தாச்சு, ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாச்சு, இனிமேல் ஒன்றுமே கிடையாது, யூ லீவ் ஒன்லி ஃபார் 2 வீக்ஸ் அப்படின்ட்டாங்க. அந்த டைம் வந்து அவங்க வந்து என்கிட்ட வந்து இது மாதிரி பேசும்போது நான் கொஞ்சம் சிரித்தேன். அப்போ 2 வாரம்னு சொல்கிறதுக்கு அவங்க கடவுளாக அவங்க 2 வாரம்னு சொல்கிறதுக்கு பார்ப்போம் வாங்க, இதெல்லாம் காய்ச்சல் மாதிரி நினச்சிங்க, நம்ம டயட்டில் யோகாலையும் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தேன். அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து அவங்களுக்கு யோகா ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தோம், டயட் பிளான் கொடுத்தோம்.
ஒரு 2 வாரம் 3 வாரத்திலேயே அவங்க போய் திருப்பி டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுடைய அந்த அந்த growth ஸ்டாப் ஆயிடுச்சு அவங்களுக்கு உடனே. ஃபஸ்ட்டு அடுத்த வேகமாக பரவிட்டு இருக்கும், அது ஸ்டாப் ஏன்னா ஆயிடுச்சு. ஸ்டேஜ் 4 தான் ரொம்ப Stage 4. கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம், எஸ், அதுக்கப்புறம் நம்ம கன்ஃபார்மா உயிரோட இருப்பாங்கன்றதே சொல்ல முடியாதுன்ற மாதிரி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். யூ ரைட். அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்து, ஏன்னா அவங்க வந்து இங்கிலீஷ் மெடிசன் நிறைய எடுத்து அதுல நம்பிக்கையே போய் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் எப்படி நம்ம வாழவே மாட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்க்கு வந்திருப்பாங்க. கரெக்ட். அந்த ஒரு பர்சனுக்கு வந்துட்டு நீங்க எவ்வளோ சார் வந்துட்டு இப்போ அவங்கள ஃபர்ஸ்ட் கான்ஃபிடென்ட்டா அந்த மாதிரி வந்துட்டு நம்ப வைக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஆமாம், நம்ப வச்சோம், அதான் முக்கியம். அதுதான் சார் இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு நம்பிக்கையே போயிருக்கும். அப்போ வந்துட்டு நீங்க ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி முடியும் நம்மளாலன்னு சொல்றீங்கல்ல, அது எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? அவங்க எப்படி வந்துட்டு ஓகே நம்மளாலேயும் வந்துட்டு இதுக்கு மேலே இது ட்ரீட்மெண்ட் எடுத்து மறுபடியும் சரியாகி வர முடியும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருப்பீங்கல்ல? எப்படின்னா வந்து முதல்ல என்கிட்ட வந்து மெடிடேஷன் கிளாஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க அவங்க. அப்போ எனக்கு அவங்க கேன்சர்னு தெரியாது, பட் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அந்த டயத்தில். பிஸினா இப்போ எனக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க. அங்கே யூஎஸில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆள் தான் அந்த டயத்தில். நானே ஒரு நாளைக்கு எனக்கு 8 கிளாஸ் போயிட்டுருக்கோம். 8 கிளாஸ்க்கு நீங்கள் வந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணி கூட்டி போவாங்க, நான் போய் எடுத்துருப்பேன். நான் பிஸியாக இருந்தேன் அப்போ எனக்கு டைம் இல்லை அந்த டயத்தில். நான் அப்படியே அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கவே இல்லை, மெடிடேஷன் கிளாஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சிவராத்திரி அன்னைக்கு ஒரு சிவன் கோவிலில் நாங்கள் மீட் பண்ணோம். நான் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்கோம், அப்போ டாக்டர் அவங்களும் இருக்காங்க. அப்போ சொன்னாங்க இங்கே டாக்டர் வந்திருக்காங்க, அவங்கள பார்க்கணுன்னாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அப்போ அவங்க பார்க்குறப்போ அவங்க சொன்னாங்க, மாஸ்டர் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி கேன்சர் இருக்குது எனக்கு. நான் இன்னைக்கு கோயிலுக்கு வந்தது காரணமே வந்து பெயின் வலி ஜாஸ்தியாக இருக்குது, வலி இல்லாமல் போகணும் அப்படின்னு கேட்க தான் சிவன்கிட்ட வேண்டிக்க வந்திருக்கேன். அந்தளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாங்க. அப்போ ஓகேன்ட்டு நெக்ஸ்ட் டே அன்றைக்கி நான் கிளாஸ்லாம் ஆரம்பித்தப்போ நீங்கள் பயப்படாதீங்க, குணமாக முடியும். உங்களை வந்து 2 வாரம்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது, அது நம்ம கையில் கிடையாது, அதை நம்ம டிசைட் பண்ண முடியாது. இது வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு டிசீஸ் தான் இது, நிச்சயமாக குணப்படுத்த முடியும், நீங்கள் கவலைப்படாதீங்க. அது வேணும்னா அமெரிக்கன் டாக்டர்ஸ் அவங்க வந்து நிறையா ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க, பட் அது ரெஸ்பாண்ட் பண்ணலையே என்னமோ தெரியல, அவங்க கைவிட்டுட்டாங்க. இருந்தாலும் நம்மளுடைய தமிழ் மருத்துவத்தில், பண்டைய கால மருத்துவத்தில் நிறைய இருக்குது நமக்கு, நம்ம அதில் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ரெக்கவர் ஆகிடுவீங்க, கவலைப்படாதீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கை கொடுத்தேன் அவங்களுக்கு. அப்போ அவங்க கேட்ட என்னன்னா, அவங்க வந்து ரொம்ப அந்த ரிப்போர்ட்லாம் படித்து பார்த்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்க, தூக்கமே இல்லாமல் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க தூங்க வைக்கணும். என்ன பண்ணேன், அங்கேயே அந்த நெக்ஸ்ட் டே வீட்டுக்கு போயிருந்தப்போ அங்கேயே அவங்களுக்கு கொஞ்சம் சக்கரா மெடிடேஷன் கொடுத்தேன். சக்கரா மெடிடேஷன் கொடுத்தப்போ அங்கேயே தூங்கிட்டாங்க, பகல்லையே நல்லா தூங்கிட்டாங்க. அப்போயே அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் ஆகிடுச்சு அவங்களுக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் டே கிளாஸ் ஆரம்பித்தோம். டயட் பிளான் கொடுத்தாச்சு, என்ன மாதிரி சாப்பிடணும், ஃபஸ்ட்டு என்ன அவாய்ட் பண்ணணும், வாட் டு அவாய்ட், வாட் டு ஈட், ஒரு பிளான் ஒரு சார்ட் போட்டு கொடுத்தேன். அதே மாதிரி எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் மார்னிங் யோகா கிளாஸு, ஈவினிங் யோகா கிளாஸு, பிராணாயாமா கிளாஸ், மெடிடேஷன் கிளாஸ், இது மாதிரி நிறைய கிளாஸஸ் கொடுத்துட்டே இருந்தோம். அவங்களுக்கு பிஸியாகி வச்சுருந்தேன். அப்போ எல்லாமே பண்ண 2 வாரத்துலேயே அவங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியாது உடம்புல. ஸோ 2 வாரம் தான் இருப்பாங்கன்னு சொன்னவங்க 2 வாரத்தில் நல்லா ஆகிட்டாங்க, பயங்கரமாக ஆக்டிவாக இருந்தாங்க. டாக்டர் இப்போ திருப்பி போய் டெஸ்ட் பண்ண போகிறப்போ, லேப் டெஸ்ட் பண்ண போகிறப்போ டாக்டர் வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. அந்த மியூட்டேஷன், அந்த பரவுற தன்மை வந்து குறைஞ்சிருச்சு கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் அவங்க திருப்பி ரொம்ப நம்பிக்கையோட கிளாஸ் எடுத்தாங்க. எடுக்க டெய்லி கிளாஸஸ் மெடிடேஷன்லாம் போகப்போ 2.5 மாதத்துலேயே வந்து ஷி வாஸ் ஃப்ரீ ஃப்ரம் கேன்சர். அந்த டாக்டர்ஸே டிக்ளேர் பண்ணிட்டாங்க, யார் ஃப்ரீ ஃப்ரம் கேன்சர், நீங்கள் போய் கிளினிக்லாம் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. இன்னையோட 8 வருஷம் 9 வருஷம் அது நல்லா இருக்காங்க அவங்க. 2 வாரம் சொன்னவங்க, அதுக்கப்புறம் நிறைய பேர் அதுக்கப்புறம் 2 வாரம் தான் இருப்பான்னு சொன்னவங்க நிறைய பேர். மாதிரியே இல்லையே சார், ஏன்னா இவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து இப்போ ஒரு 4th ஸ்டேஜையும் கடந்து இதுக்கப்புறம் எப்படி அவங்க ஒரு 2 வாரத்துலேயே வந்துட்டு அவங்களுக்கான அந்த சேஞ்சஸ்லாம் தெரியுது, மாற்றங்கள் வருதுன்றப்போ நம்ப முடியல. இப்போ வந்துட்டு இதை பார்க்குற ஆடியன்ஸுமே என்ன நினைப்பாங்கன்னா, எப்படிடா இது நம்புற மாதிரியா இருக்கு, அவங்க வந்துட்டு சொல்லணுன்றதுக்காக எதை சொல்லிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தானே தோணும். ரிப்போர்ட்ஸில் இருக்குது எங்கிட்ட. என்னென்னா இது வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கேன்சர் வந்து குணப்படுத்தவே முடியாத ஒரு நோய். உண்மையாகவே அப்படி தான் எல்லோரும் மைண்ட் நினச்சிட்ருக்கோம் நம்ம. ஆனால் அந்த வார்த்தை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், ஏன்னா கேன்சர் வந்து குணப்படுத்த முடியும்னு நம்ம சொல்லக்கூடாது. WHO வரைக்கும் சொல்லிட்டாங்க யாரும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு, நம்மளும் அதையே ஃபாலோ பண்ணுவோம். குணப்படுத்த முடியாது, ஓகே, ரெக்கவர் பண்ணலாம்ல, லைஃப் ஸ்பேனை கூட்டலாம்ல, அது பேசலாம், நம்ம ரொம்ப பேசலாம். ஏன்னா என்னென்னா எங்கிட்ட இப்போ வரைக்கும் பார்த்தா 10 வருஷமாக இருக்காங்க. 2 வாரம் இருப்பாங்க, 1 மாதம் இருப்பாங்கன்னு சொன்னவங்க எல்லாமே குணமாகி ரெக்கவர் ஆகி 10 வருஷம் அவங்க நார்மல் லைஃப் வாழ்ந்துட்டுருக்காங்க, வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்க உடம்புல கேன்சர் இந்த ட்ரேஸே இல்லை, நல்லாவே இருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த 6 மாதமோ ஒரு 10 மாதம் கொடுக்க அந்த என்னோடய ப்ரோட்டோக்கால் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே பெட் ஸ்கேன்லாம் எடுத்து பார்ப்பாங்க, எல்லாமே நார்மல் நெகட்டிவ் வந்துடும், ஓகே. அதுக்கப்புறம் நான் இன்னொரு டயட் பிளான் கொடுப்போம், அதாவது ஃபாலோ அப் சார்ட் கொடுப்போம். அந்த ஃபாலோ அப் சார்ட்டை லைஃப் டைம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எப்போல்லாம் அந்த டயட் சார்ட் ஃபாலோ பண்ணுறாங்களோ
திருப்பி கேன்சர் ரெக்கரன்ஸ் ஆகாது, திருப்பி வராது. பொதுவாக பார்த்தா பிரஸ்ட் கேன்சர்னு ஒன்று இருக்குது. பிரஸ்ட் கேன்சர் தான் ஜாஸ்தியாக உடனே அது உடனே பிரஸ்ட் கேன்சர். விமன்ஸ்க்கு வந்து இப்போ அதிகமாக வந்துட்டு இந்த பிரஸ்ட் கேன்சர் தான் வந்துட்டு இருக்கு சார். அதுக்கு வந்துட்டு என்ன ரீசன்? உணவு முறை சரியில்லை, அதே மாதிரி இப்போ வாழ்கிற வாழ்க்கை சரியில்லை, எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ், சாப்பாடு நைட் டைம் மிட் நைட்டில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது, அதெல்லாமே நிறையா இருக்குது. லேடிஸ்க்கு என்ன அந்த ஈஸ்ட்ரோஜன் ஒரு ஹார்மோன் வந்து ஜாஸ்தியாக சுரக்கும், அதனால தான் இப்போ வர்றது. இல்லை பல நாங்கள் என்ன கேட்போம்னா, அது மாதிரி பிரஸ்ட் கேன்சர் சொல்லும்போது நிறைய வெரைட்டிஸ் இருக்குல்ல, இஆர் பிஆர் அப்படிம்பாங்க, அப்புறம் ட்ரிபிள் நெகட்டிவ், அது மாதிரி நிறையா அதில் வெரைட்டிஸ்லாம் இருக்குது. நாங்கள் கேட்போம் என்ன காரணம்னு கேட்போம். ரூட் காஸ் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்குவோம். அதில் காரணம் தெரியாமல் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டோம். அப்போது ஜெனட்டிக்காக இருக்கும், ஒருக்கா ஹெரிட்டரியாக ஒரு தாத்தாவுக்கு அம்மாவுக்கு அப்பாவுக்கு பாட்டிக்கு இருந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் தான், அது மாதிரி எல்லாருக்கும் வரும், கட்டாயம்லாம் கிடையாது. ஒரு 10% 20% தான் அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஒன்றா கேட்க வரும்போது ஒபிஸ் குண்டாக இருப்பாங்க, ரொம்ப ஃபேட்டாக இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஒரு சான்ஸ் நிறையாவே இருக்குது. அப்போ அதே மாதிரி டயபெட்டிஸ் இருந்தவங்களுக்கும் ஒரு சான்ஸ் நிறையா இருக்குது. நிறைய மாத்திரைகள் போடுவாங்க, அதே மாதிரி பெயின் கில்லர்ஸ் நிறையா போடுறவங்களுக்கும் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆன்டிபயோட்டிக் நிறையா போடுறவங்களுக்கும் கேன்சர் வர சான்ஸ் நிறையா இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லேடிஸ்க்கு இந்த பிரஸ்ட் கேன்சருக்கு நாங்கள் ஒரு கேள்வி மட்டும் கேட்போம், நீங்கள் உங்களுக்கு எத்தனை குழந்தைன்னு கேட்போம். சொல்லுவாங்க, குழந்தைக்கு பால் கொடுத்தீங்களான்னு கேட்போம். அவங்க அழகு முக்கியம்ட்டு குழந்தைக்கு பால் கொடுக்காமல் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் நிறைய வர வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி மென்சஸ் தள்ளி போகிறதுக்கு வந்து நிறைய மாத்திரைகள் போடுவாங்க. இதை மீட்டிங் போகிறோம், ஆஃபீஸ் போகிறோம்ட்டு, கோயிலுக்கு போகிறோம்ட்டு தள்ளி போகிறதுக்கு அடிக்கடி அந்த அந்த மென்சஸ் தள்ளி போகிற மாத்திரைகள் போடுவாங்க, அவங்களுக்கும் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் மெனோபாஸ் ரொம்ப தள்ளி போகும். இதெல்லாம் வந்து மோஸ்ட்ல காரணங்கள். இப்போ என்னென்னா நிறைய பேர் கேட்குற ஒரே கேள்வி, ஒய் மீ? இதுக்கு எல்லாருமே கேட்குறாங்க. இது வந்து ஆன்காலஜி டாக்டர்ஸ்க்கே தெரியல என்ன காரணம், என்ன சொல்கிறேன்னு தெரியல. எப்படி இந்த அளவுக்கு வந்து கேன்சர் பரவிட்டு இருக்குது, என்ன காரணம் அப்படின்ட்டு யாருக்குமே அது கரெக்டான ஒரு ஆன்சர் சொல்ல தெரியல. நாங்கள் என்ன பண்ணோம், இதை ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபுல்லாக இறங்கி நாங்கள் ரிசர்ச் பண்ணோம், என்ன காரணம் கண்டுபிடிச்சோம் அப்படின்ட்டு. அப்போ தான் நாங்கள் என்ன கண்டுபிடிச்சோன்னு கேட்டிங்கன்னா, சொல்கிற முக்கியமான விஷயம், நம்ம கஷ்டமாக தான் இருக்கும், பட் நம்பி தான் ஆகணும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உணவு முறை அது கம்ப்ளீட்டாக அவுட்டு. இப்போ எல்லாருமே வந்துட்டு டெக்னாலஜி வளர மொபைல் அப்படின்னே போயிடுறாங்க. ஒரு பக்கம் வேலை, ஒரு பக்கம் மொபைல்னே போயிடுது. உணவுல வந்துட்டு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறதே இல்லை. எதுக்கடா சாப்பிட்றோன்னு தெரிய மாட்டேங்குது. ஒழுங்காக ப்ராப்பராக காலையில் மதியம் சாயங்காலம் இந்த மாதிரி கரெக்டாக சாப்பிட்றோமான்னு நிறைய பேர் வந்துட்டு கவனிக்க மாட்றாங்களோ. அவங்களுக்கு இருக்க அந்த பிஸியான அந்த ஒரு லைஃப் ஸ்டைலை வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்டோமா இல்லையான்னு கூட நிறைய பேர் வந்துட்டு யோசிக்க மாட்டுறாங்க, அந்தளவுக்கு பிஸியாக இருக்காங்க. அந்த உணவு முறை எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும், அது இன்னொரு விஷயமாக ஒன்று இருக்குது, ஸ்ட்ரெஸ். ஆமாம், யாருமே சொல்லாத வார்த்தை இது. ஏன்னா 70% ஸ்ட்ரெஸ் ஒரு காரணம், 70% 70% ஒரு காரணம் கேன்சருக்கு. ரொம்பவே நல்லா ஆக்டிவாக இருப்பாங்க, நல்லா சாப்பிடுவாங்க, விரதம்லாம் இருப்பாங்க, காய்கறி சாப்பிடுவாங்க, பழங்கள் சாப்பிடுவாங்க, கீரைகள் சாப்பிடுவாங்க, நல்லாவே இருப்பாங்க, அவங்களுக்கு கேன்சர். அவங்க கேட்குற இதே கேள்வி கேட்பாங்க, ஒய் மீ? அப்போ நான் உட்காந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்போம் அவங்களோட, நிறைய ஃபஸ்ட் நான் அதுதான் வேலை எங்களுக்கு. முதல்ல நிறைய பேசுவோம், என்ன காரணம் கண்டுபிடிப்போம். அப்போ ஸ்ட்ரெஸ்ன்னு தெரிஞ்சிடும் எங்களுக்கு. கேட்டால் வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு, இந்த மாதிரி ஒரு டிவோர்ஸாக இருக்கும், குழந்தைய வீட்டில் யாரை இறந்துருப்பாங்க, இல்லை பிள்ளைங்க படிச்சிருக்க மாட்டேன், ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்கனால ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் இருக்கும். அதையே மைண்டில் போட்டு வச்சு அது நோயாக வரும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க சார். பெரியவங்கன்னா கூட பரவாயில்ல, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களாம் கேட்டால் என்னை வந்துட்டு இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பார்க்கும்போது. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையெல்லாம் அந்த காலத்தில் ரொம்பலாம் கிடையாது. ஆமாம் சார். இப்போ எல்லா குழந்தைகள்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தை, எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. அது ரொம்ப தப்பு, ஸ்ட்ரெஸ்ஸாகவே ஆகக்கூடாது. என்னென்னா இந்த இந்த ஸ்ட்ரெஸ் நாங்கள் யூஎஸில் இருக்கும்போது என்னென்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்காகவே நான் ஒரு சுகாகா போலீஸ் டிபார்ட்மெண்ட் நான் யோகா கிளாஸ் எடுத்தேன் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு. அந்த கிளாஸ் பேர், அந்த கோர்ஸ் பேர் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வரலாம், ஓகே, போலீஸ் ஆஃபீஸருக்கு வரலாம், நம்ம பிள்ளைங்களுக்கு ஏன் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு? வீட்டில் திட்டினாங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறாங்க, காலேஜ் போனால் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறாங்க அவங்க. அது ஒரு காரணம். ஸோ ஸ்ட்ரெஸ் ஒரு காரணம். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த நம்ம எல்லாமே கெமிக்கல்ஸ். அவங்க என்னென்னா, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், காலை எந்திரிச்சோடனே நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரஷ் பண்ணுறோம், பிராண்டட் பேஸ்ட்லேயே அந்த அந்த கேன்சர் காசிங் கெமிக்கல் இருக்குது. நம்ம பேர் சொல்ல வேண்டாம், கூகுள் பண்ணி பாருங்கள் தெரியும். அதுலேயே போட்டிருப்பான், சின்ன குழந்தைக்கெலாம் அந்த பேஸ்ட்டை கொடுக்காதீங்கன்னு போட்டிருப்பான். கொடுத்து ஏதாச்சுன்னா உடனே டாக்டர் கொண்டு போகணுமா, அதிலே எல்லாம் இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கணும், வார்த்தைகள் வாசிக்க முடியாது உங்களால். அப்போது எந்திரிச்சோன்னு நம்ம எடுக்கிற ப்ரஷ் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டு அங்கே ஆரம்பிக்குது அந்த கேன்சர் காசிங் கெமிக்கல்ஸ். அதிலேருந்து ஃபுல் டே நீங்கள் பண்ணுற எல்லாத்துலேயுமே இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. முகத்துக்கு போகிற சோப்பில் இருக்குது, உடம்புக்கு போகிற சோப்பில் இருக்குது, முகத்துக்கு போகிற க்ரீம்ஸ்,
நிறைய வருது க்ரீம்ஸு, ஆமாம் எஸ் சார். அதில் இருக்குது. கண்ணுக்கு போகிற கண்மையில் அந்த கேன்சர் காசிங் கெமிக்கல் இருக்குது. ம். லிப்ஸ்டிக்கில் இருக்குது. தலைக்கு போகிற டையில் இருக்குது. மொத்தத்துல யாரெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற ஆமாம், எல்லாத்துலேயுமே. யாரெல்லாம் வந்து நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சோம், கடைசியாக கண்டுபிடிச்சிருக்கோம், யாரெல்லாம் 20 வருஷம் டை போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு கேன்சர் வந்துட்டு இருக்கு. இப்போ 20 இயர்ஸ் டை போட்டால், ஏன்னா 20 வருஷம் ஒரு நாளைக்கு ஒரு மாதம் 2 டைம் போட்டாங்க வச்சுக்கலாம், 24 டைம் ஒரு வருஷத்துக்கு, 10 வருஷத்துக்கு 240 டைம், 20 வருஷத்துக்கு 450 டைம், 480 டைம் வந்து கெமிக்கல் கொண்டு தள்ள போட்டால் என்ன ஆகும்? ஸ்கின் கேன்சர் வரும். ஸோ அதே மாதிரி காலில் போகிற நெயில் பாலிஷ், ஸோ டோட்டலாக உடம்பு போகிற எல்லாத்துலேயுமே கேன்சர் காசு கெமிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 மார்க் போடுங்க, ரொம்ப வேண்டாம், 2 மார்க்காக போட்டுவாங்க யூஸ் பண்ணுறத வச்சு. இது ஒரு சைடு. வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறது, ரெஃப்ரிஜிரேட்டர். அது ஃப்ரிட்ஜு வந்து கண்டுபிடிச்சதே வந்து ஒரு காலத்தில் வந்து மெடிசின்ஸ் வைக்க தான் கண்டுபிடிச்சான், மருந்து வச்சு கண்டுபிடிச்சான். அதில் குழம்பு வச்சு, சாம்பார் வச்சு, சட்னி வச்சு, காய்கறி வச்சு எடுத்து சுட வச்சு எடுத்து சாப்பிட்றது, மாவு உள்ளே வைக்கிறது, பால் உள்ளே வைக்கிறது, தயிர் உள்ளே வைக்கிறது, ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் எல்லா காய்கறியும் உள்ளே வைக்கிறது, எல்லா ஃப்ரூட்ஸையும் உள்ளே வைக்கிறது. அதோடைய அது சத்தெல்லாம் போயிடும், சாப்பிட்றதே வேஸ்ட்டு. ம். ஸோ அது மாதிரி நிறைய ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கேன்சர் வர வாய்ப்புகள் இருக்குது. மைக்ரோவேவ் அதில் வச்சு ஒரு பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த அலுமினியம் பிளேட்டெல்லாம் உள்ளே வச்சு வைப்பாங்க, அது ஒன்று. வாட்டர் பாட்டில்ஸ், அதாவது என்னென்னா ரீசெண்டாக தான் ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இதில் கூட நான் இப்போ காமிக்கிறேன், ஃபோனில் இருக்குது, எடுத்து வச்சுருக்கேன். நிறைய வீட்டில் இதை பற்றி பேசியிருக்கேன். இந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறான்னு பேசியிருக்கேன். ஏன்னா பிளாஸ்டிக் வந்து வெயிலில் கொண்டு வந்து போட்டுருவாங்க, கடைகளில் வந்து சப்ளை பண்ணுறாங்கல்ல, ஆமாம் எஸ் சார். கேனாக எடுத்து ரோட்டில் போட்டு போயிடுவாங்க, கிடையாது எடுத்து உள்ளே வைக்க முடிய இடம் இருக்காது. அது அந்த சூரிய வெளிச்சம் பட்டு அந்த பிளாஸ்டிக்குடைய அந்த தன்மை, அந்த கெமிக்கல்ஸ் மாதிரி அந்த அந்த தண்ணி கட்டிவிடும். அந்த பிளாஸ்டிக்குடைய அந்த கெமிக்கல் வந்து அந்த தண்ணியில் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ அந்த தண்ணி குடித்தா நமக்கு வந்து கேன்சர் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ம். தண்ணியிலே. ஸோ அந்த பெட் பாட்டில், ரோட்டில் வைக்கிற பாட்டில்ஸ், கடையில் வைக்கிற பாட்டில்ஸ் எல்லாமே அந்த அந்த காரணம் நிறையவே இருக்குது அதில். ஸோ அதை பற்றி இப்போ தான் ரீசெண்டாக ஒரு பேப்பரில் நான் படித்து பார்த்தேன், இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து, அப்போல்லாம் வருது. ஸோ அந்த பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து இந்த அலுமினியத்தில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அலுமினியம் இட்லி தட்டு, இட்லி பண்ணுறது அலுமினியம், குக்கர் அலுமினியம், இதெல்லாமே அலுமினியம் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குது இதில். அதை யூஸ் பண்ணக்கூடாது, அதுவும் கேன்சர் காசுன்னு அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அது ஜாஸ்தி யூஸ் பண்ணக்கூடாது அலுமினியத்தை வச்சு. எல்லாத்துக்கும் 2 மார்க் போடுங்க, ரொம்ப வேணாம், 2 மார்க்காக போட்டு வாங்க, 100 மார்க் வந்துடும் இப்போ கேன்சர். எஸ் சார், எனக்கு ஒரு டவுட். இப்போ நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு பக்கம் பார்த்தா நம்ம ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணுற இதுலேயுமே, பாத்திரத்துலேருந்து இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம யூஸ் பண்ணுற எல்லாத்துலேயுமே வந்துட்டு கேன்சர் வாஷ் பண்ணுற வரும்ன்றீங்க. கெமிக்கலே இருக்குது, பாத்திரம் வாஷ் பண்ணுற கெமிக்கல்ஸ், ரூம் ஸ்ப்ரே, இன்னொரு எல்லாத்துலேயுமே பக்கம் இருக்குது. வந்துட்டு நம்ம போடுற க்ரீம்ஸ்ல இருந்து லிப்ஸ்டிக்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்துட்டு கேன்சர் வரும்ன்ற மாதிரியே சொல்றீங்க. இது எல்லாமே வந்துட்டு இருந்தா தானே நம்ம ஒரு மனுஷனா இருந்தாலே வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு பண்ணி தானே ஆகணும். அப்படின்றப்போ நம்ம தொட்டதுக்கு எல்லாமே வந்துட்டு கேன்சர் வரும்னா ஒரு மனுஷன் எதை தான் பண்ணணும் ஃபர்ஸ்ட்? நல்ல கேள்வி. வேறு வழி என்ன பண்ணுறது? எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. உண்மையாகவே ஃப்ரிட்ஜ் நாங்கள் பேக் பண்ணி வச்சிட்டோம், 2 வருஷம் ஆச்சு. மாறணும், மாற்றணும். இப்போ நாம் மாறா வரைக்கும் மாற்ற முடியாது. நீ ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, எஸ் சார். உங்களுக்கு ஒரு நோய், ஒரு உடம்பு முடியல, ம். டாக்டர் என்ன பண்ணுறாரு, ப்ரிஸ்கிரைப் பண்ணுற மாத்திரை எழுதி தரார், ம். சாப்பிட்றீங்க, குணம் ஆகலை. செகண்ட் டைம் போய் என்ன சொல்லுவீங்க? சார் மாத்திரைலாம் கொடுத்தீங்க, இன்னும் குணம் ஆகலை சார், சரியாகல. சரியில்லை, அப்படி தான் இருக்குது. டாக்டர் என்ன பண்ணுவார்? மாத்திரையை மாற்றி எழுதி கொடுப்பார், ஆமா. கரெக்டா? ம். சாப்பிட்றீங்க, அப்போவும் குணமாகலை. அடுத்து என்ன பண்ணுவீங்க? நீங்கள் டாக்டரே ஒண்ணு மாற்றுவீங்க. டாக்டரை மாத்திரும். டாக்டரை மாற்றுவீங்க. ஆமா. நீங்கள் என்ன மாறினாலும் சரி, நீங்கள் மாறாத வரை நோய் குணமாகாது. நீ டாக்டரே மாற்ற வேண்டாம், மாத்திரையே மாற்ற வேண்டாம், நீங்கள் முதல்ல மாறணும். ஸோ அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு மாறணும். ம். நம்ம மாறாத வரை குணமாக முடியாது. எவ்வளோ ஆர்கானிக் ஐட்டம் நிறைய கிடைக்குது, பேஸ்ட்டாக விளக்குன்னு கிடையாது. வேப்பங்குச்சி இருக்குல்ல, எடுத்து விளக்குங்க. இப்போ என்னன்னா உலகத்துல இருக்கிற எல்லாருமே வந்துட்டு எல்லாமே தான் இப்போ இது எல்லாமே வந்துட்டு பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்குமே கேன்சர் வராம ஒரு குறிப்பிட்ட பேருக்கு மட்டும் வருது. அதுக்கு என்ன ரீசன் சார்? அதான் ஸ்ட்ரெஸ். காரணம் சொல்ல முடியாத ஒன்று ஸ்ட்ரெஸ் இப்போது. ம். ஏன்னா எல்லாமே யாரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு கேன்சர் மட்டுமே கிடையாது, ஃபஸ்ட்டு ஒன்று வரும். அது பேர் என்ன கேட்டிங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம செல் நமக்கே எதிரியாக இருக்கும். இது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்தியன் மிலிட்ரி அபவுட் டேர்ன் போட்டு திரும்பி நம்மளே சொல்கிற மாதிரி. இது என்ன காரணம்னா இதுதான் காரணம். ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக இருக்கவங்களுக்கு, வஞ்சம், கோபம் அதெல்லாம் உள்ளவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆட்டோஇம்யூன் டிசீஸ் நம்ம இதே நமக்கே ஆப்போசிட்டாக ஒர்க் பண்ணுது. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி கேன்சர் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா முந்தியெல்லாம் கேன்சர் வந்து எங்கேயோ படிச்சிருப்போம், பேப்பரில் படிச்சிருப்போம், புக்கில் படிப்போம், சினிமாவில் பார்ப்போம், டிவியில் யாரோ பார்ப்போம், ஒருத்தருக்கு தான் இருக்கும். இருந்துச்சு. அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டே வந்துச்சு. சினிமா ஸ்டார் பார்த்தோம், அப்படி இவங்க கவனித்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது தெருவுக்கு 2, 3 பார்த்தோம். இப்போ ஹாஸ்பிட்டல் நிறைஞ்சு வெளியுது. இப்போ
எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தீங்கன்னா கேன்சருக்காக கூட்டம் கூட்டமாக இருக்காங்க. நம்ம நினைக்கிற மாதிரி கம்மி கிடையாது, நிறையவே இருக்குது கேன்சர். நம்மளுக்கு தெரியல. டயக்னோஸ் பண்ணாமல் நிறைய பேர் இருக்காங்க கேன்சரில். எல்லா ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கேன்சர் தனித்தனி யூனிட் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தனித்தனியாக பிளாக் கட்டி கேன்சருக்காக எல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. டாக்டர்ஸும் நிறைய வந்துட்டாங்க இப்போ. கேன்சர் வந்து நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா தெரியும். உலகத்துலேயே வந்து குணப்படுத்த முடியாத நோய் எதுன்னு தட்டினா அது கேன்சர் தான் வரும். இன்றைக்கி வரைக்கும் மருந்தே கண்டுபிடிக்காத நோய் கேட்டால் கேன்சர் தான் வரும். பட் ஒன்லி ட்ரீட்மெண்ட் தான் இருக்குது. அதில் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, குணப்படுத்த முடியாது. அதை வந்து அதுக்கு மருந்து கிடையாது. அப்படி தான் போயிட்டுருக்கு. அதுதான் உண்மை. ஆனால் மக்கள் வந்து குணமாயின்னு சொல்கிறத விட லைஃப் ஸ்பேன் கூடுது. ரெக்கவர் ஆகிடுறாங்க அதுலேருந்து. நிறைய விஷயங்கள் அலோபதியில் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆயுர்வேதா, சித்தா, நேச்சுரோபதி எல்லாத்துலேயுமே இருக்குது. ரெக்கவர் ஆகிடுறாங்க, திருப்பி வந்துடும். அப்போது ஒரு 6 மாதம் நல்லா ஆகிட்டாங்க, 6 வருஷமும் நல்லா இருப்பாங்க, திருப்பி வருது. என்ன காரணம்னா லைஃப் ஸ்டைல் சரியில்லை, வாழ்கிற வாழ்க்கை சரியில்லை, சாப்பாடு சரியில்லை, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, ஓடுறாங்க, காசுன்னு ஓடிட்டே இருக்காங்க. எதுக்கு ஓடுறன்னு தெரியாமல் ஓடுறாங்க, தூக்கம் கிடையாது. இதெல்லாமே குறைச்சா தான் அது நம்மளால் மாற்ற முடியும். நாங்கள் என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, எல்லா காலேஜஸ் போகிறோம். இப்போ காலேஜஸ், கார்ப்பரேட் கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ் போய் நாங்கள் வந்து கேன்சர் அவேர்னஸ் நடத்திட்டு இருக்கோம். நாங்கள் கேன்சர் ப்ரிவென்ஷன் ப்ரோக்ராம், கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணுறோம். யாரை கூப்பிட்டு நாங்கள் அப்படியே போவோம். நாங்கள் அழகாக நாங்கள் போய் டீமோடு போய் நான் சொல்லிக் கொடுக்குறோம். ஏன்னா இப்போ மாற்றலைன்னா அடுத்த தினம் நம்ம மாற்ற முடியாது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி சாகிறத பேரன் பார்த்துக்கிட்டு இருந்தான். இந்த ஜென்ரேஷனில் தாத்தா பாட்டி பார்க்குறாங்க, பேரன் சாகிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்துட்டு நடந்துட்டு இருக்கு சார் நாட்டில் வந்துட்டு. இப்போ எப்படின்னா வந்துட்டு அப்பாவே வந்துட்டு கண்ணெதிராக வந்துட்டு தன்னோட பையன் இருக்கிறதையுமே வந்து பார்த்துருக்காரு. அதையுமே நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஆமாம். என்ன காரணம்? இதுதான் காரணம். ஒன்றுமே வேணாம், ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இனிமேல் மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. பட் இது ஒரு 10 வருஷம் கழிச்சு இதை கொஞ்சம் ஆமான்னு சொல்லுவாங்க. கேன்சர் நிறைய காரணம் நான் கண்டுபிடிச்சி வரோம். இப்போ என்ன ரீசன் பார்த்தே வரோம். நிறைய அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறோம். அதில் ஒன்று சொல்கிறேன். யாரெல்லாம் மொபைல் ஃபோனை பெட்லேயே வச்சு படுத்துருக்காங்களோ அவங்களுக்கும் வந்துட்டு நான் கேட்பேன், நிறைய பேர் கேட்போம். அதில் இதுவும் ஒரு காரணம். மொபைல் ஃபோன் ஃபுல்லாக ரேடியேஷன் இருக்குல்ல, பக்கத்துலேயே பெட்டு பக்கத்துலேயே இருக்கும், ஃபுல் நைட் இருக்கும், வைஃபை ஆன்லேயே இருக்கும் வீட்டில். அதுவும்லாம் குறைக்கணும். ஃபோனை வெளியில் போட்டணும். பெட்ரூமில் ஃபோனை கொண்டு போகக்கூடாது. பெட்ரூம் இஸ் பெட்ரூம், ரெஸ்ட் ரூம் இஸ் ரெஸ்ட் ரூம், பூஜா ரூம் இஸ் பூஜா ரூம். பெட்டில் போய் லேப்டாப் உள்ளே கொண்டு போய் உட்கார்றது, ஃபோன் கொண்டு போகிறது, டிவி போட்டு பார்க்குறது எல்லாம் வெளியே வச்சிடணும். படுக்க உள்ளே போயிடணும், படுத்து தூங்கிடணும், காலையில் எழுந்து வரணும். அதெல்லாம் மாற்றணும். இதெல்லாம் மாறாத வரைக்கும் நம்ம கேன்சர் குறைக்கவே முடியாது. மக்கள் மாறணும், அவங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றணும், லைஃப் ஸ்டைலை மாற்றணும், டயட்டை மாற்றணும், இதெல்லாம் மாற்றணும். டெய்லி அவங்க எக்ஸசைஸ் பண்ணணும். 1 மணி நேரமாக டெய்லி வந்து யோகா பண்ணணும், பிராணாயாமம் பண்ணணும், வாக்கிங் பண்ணணும், இல்லை ஸ்விம்மிங் பண்ணணும், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கணும். அதெல்லாம் இப்போ கிடையாது, ரொம்ப குறைஞ்சிருச்சு. எல்லாம் வேலைன்னு ஓடுறாங்க. காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு தான் ஓடுறாங்க. தன் உடம்பை பார்க்காம எல்லோரும் வெல்த்துக்காக ஓடுறாங்க. வெல்த்துக்காக சம்பாரிச்சு பண்ணதுக்கப்புறம் வச்சு கடைசி ஹெல்த்து கொடுத்துட்றாங்க. வெல்த்துக்கு சம்பாரிச்சு பணம் பூரா கடைசி என்ன பண்ணது கொண்டு போய் ஹெல்த்தில் கொடுத்துட்றாங்க. அவங்க கடைசியில் நான் ஃப்ரீ அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க ஃப்ரீயாக இருக்கிற அன்றைக்கே பார்த்தா நம்ம ஃப்ரீயாக இருக்க மாட்டோம். நான் நிறைய பேர் கூப்பிடுவோம். இந்த மாதிரி கேன்சர் தான் வருவாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டேஜ் 4 மறந்துட்டு அவ்வளோ ஆக்டிவாக இருப்பாங்க. வேலைக்கு போய்ட்டுருப்பாங்க, அது பண்ணு பிஸியாக இருப்பாங்க. சொல்லுவோம், உங்களுக்கு கேன்சர் இருக்குங்க, நல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு, இதெல்லாம் டயட் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஜூஸ் சொல்லுவோம் நாங்கள். இல்லைங்க, நான் ஜூஸ் சாப்பிட டைம் இல்லை எனக்கு, நான் அங்கே மீட்டிங் போகிறேன், இங்கே போகிறேன்னு இருப்பாங்க. உடம்பு பார்க்க மாட்டாங்க. கடைசி பார்த்தா அவங்களால எல்லாமே தொலைச்சி கடைசியில் உடம்பு முடிஞ்சு உட்காரப்போ எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும். என்கிட்ட என்ன கேட்டிங்கன்னா, ஒரு பேர்லாம் வேண்டாம், ஒரு சினிமா டைரக்டர்ஸ் என்கிட்ட வந்தாங்க, கேன்சர் பேஷண்ட்டாக வந்தாங்க. டைரக்டர், ப்ரொடியூசர். அப்போ நான் சொன்னேன், சார் உங்களுக்கு ஒரு 6 மாதம் எல்லாம் தள்ளி போடுங்க, உடம்பு மட்டும் பாருங்கள், முதல்ல ரெக்கவர் ஆகிடுங்க, ஆனதுக்கப்புறம் பாருங்கள் அப்படின்னோம். இல்லை நான் அது ஆரம்பிச்சாச்சு, அந்த ஆரம்பித்த ப்ராஜெக்ட் முடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு என்ன பண்ணார் அவர். ஒரு 4 நாள் தான், 4 டேஸ் தான் கிளாஸ்க்கு வந்தார். ஆன்லைன் கிளாஸ்க்கு டேட்லாம் நான் கொடுத்தாச்சு அவருக்கு. 4 டேஸ்க்கு அப்புறம் ஃபோன் பண்ணும் போதெல்லாம் எடுக்க மாட்டார் ஃபோனை. ஆக்சுவலி எடுப்போம், சார் ஷூட்டிங் இருக்கார், அப்படி பிஸியாக பேசுவாங்க. இங்கே இருக்காங்க சொல்லுவோம், அவன் பிஸி தான், பயங்கர பிஸி. ஒரு நாள் அவன் ஃபோனில் மாட்டினார். கேட்டால், சார் கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்கு ஒரு 3 months டைம் தாங்க, இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிடுறேன் அப்படின்னு ஷூட்டிங் போயிட்டே இருந்தார் கம்ப்ளீட்டாக. கடைசிப்பாக அவரே இல்லை. ஏன்னா தன் உடம்பை பார்க்காம அவ்வளோ வேகமாக அந்த உழைக்கிற உழைப்பு சமுதாயத்துக்கு தான் போகுது, மற்றவங்களுக்கு தான் போகுது. தன் உடம்பு பார்க்காம ஓடணும். இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. ஆஃபீஸ் போயிட்டுருப்பாங்க, வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, பிஸியாகவே இருப்பாங்க, தன் உடம்பு பார்க்க மாட்டாங்க, ஒரு கிளாஸ்க்கு வர மாட்டாங்க, அட்டன் பண்ண மாட்டாங்க, டேட்டா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸ்டேஜ் 4 மறந்துடுவாங்க அவங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு திடீர்னு ஒரு சீரியஸ் கிடைக்கும், டாக்டர் போவாங்க. கடைசி பார்த்தீங்கன்னா ஹெச்பி ட்ராப் ஆகிடும், ஹீமோகுளோபின் ட்ராப் ஆகிடும், தொடர்ந்து விக்கல் வரும்,
தொடர்ந்து வாமிட்டிங் வரும், தொடர்ந்து கான்ஸ்டிபேஷன் போகும், சடனாக வெயிட் லாஸ் ஆயிடுவாங்க. ம். அப்படி ஆனதுக்கப்புறம் வீட்டில் உட்காந்துருவாங்க. அப்போ நான் ஃபுல் டைம் ஃப்ரீமாங்க, உடம்பு இடம் கொடுக்காது, சாப்பிட முடியாது அவங்களால. சொன்னே உள்ளே இறங்காது, தொண்டையில் புண்ணு வந்து உள்ளுக்குள்ளே லிக்விட் தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கிறப்ப அவங்க கவனிச்சிக்கவே மாட்டாங்க. அதாவது பெரிய மைனஸ் பாயிண்ட். என்னன்னு தெரியல, கர்மா, என்ன பண்ண முடியும்? சார் நீங்கள் அலோபதின்னு சொல்லும் போது இன்னொரு கொஸ்டின், இப்போ நான் அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கப்பயே உங்களோட ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அது வந்துட்டு கரெக்டாக இல்லை அதனால என்னென்ன வந்துட்டு ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் சார்? எங்களோட ட்ரீட்மெண்ட்டே கிடையாது. ம். உணவு முறையை மாற்றி தரோம். நாங்கள் மருந்து தரது கிடையாது. எந்த மருந்தோ மெடிசின்ஸோ கெமிக்கல்ஸோ எதுவுமே கிடையாது. எங்கள் ட்ரீட்மெண்ட் சொல்லக்கூடாது, டீச்சிங்னு வச்சுக்கலேன். சரி, டீச்சிங். டீச் பண்ணுறோம் அவ்வளோ. இந்த மருந்து இந்த மாதிரி உணவு எடுத்துக்கங்க, யோகாவுக்கு வாங்க. யோகா கிளாஸஸ் தானே, யோகா டீச் பண்ணுறது தானே. மார்னிங் யோகா கிளாஸ் இருக்கும், ஈவினிங் யோகா கிளாஸ் இருக்கும், பிராணாயாமா கிளாஸு, மெடிடேஷன் கிளாஸு, அப்புறம் சாண்டிங் கிளாஸ்லாம் இருக்கும், சவுண்ட் தெரப்பின்னு கொடுப்போம் நாங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா டயட் பிளான் கொடுப்போம். இதை தான் கொடுப்போம். இது மருந்து மாத்திரை கிடையாது. நீங்கள் வந்து அலோபதி மட்டுமே கிடையாது, எல்லாமே எடுத்துக்கலாம். நீங்கள் எங்கே சேர்த்துக்கலாம். நீங்கள் அலோபதி எடுத்துக்கலாம், அதே மாதிரி அலோபதி, அப்புறம் ஆயுர்வேதம், அப்புறம் சித்தா எல்லாமே எடுத்துக்கலாம். நாங்கள் தர டயட் பிளானை சேர்த்து எடுத்துங்க, அவ்வளோதான். அதனால வந்துட்டு சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. எப்படி வரும்? சாப்பாடே மாத்திரம் நீங்கள், மருந்து மாத்திரம் கிடையாதுல்ல. ஸோ எல்லாமே நீங்கள் சேர்ந்து கம்பைனாக பண்ணும்போது சீக்கிரமாக ரெக்கவர் முடியும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வராங்க பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் பீப்புள் கிட்ட வராங்க. டைப் 1 எப்படின்னு கேட்டிங்கன்னா அலோபதியே போயிட்டுருப்பாங்க. ஹியூமோதெரப்பி போவாங்க, பிரஸ்ட் கேன்சர் சர்ஜரி பண்ணுவாங்க, அப்புறம் ரேடியேஷன் நடக்கும், அப்புறம் வந்து ஹார்மோன் தெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி, அப்புறம் இம்யூனோ தெரப்பி, இப்படி போயிட்டுருக்கும். ஸ்டெம் செல் தெரப்பி எடுத்துக்குவாங்க. எல்லாமே சேர்ந்து அது இருக்கும்போதே எங்களுடைய டயட்டை ஃபாலோ பண்ணுவாங்க, எங்களுடைய யோகாவும் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி செய்யும்போது அந்த கீமோதெரப்பி பண்ணுறாங்கல்ல, அந்த சைட் எஃபெக்ட், அதோட சைட் எஃபெக்ட் நிறைய சைட் எஃபெக்ட் இருக்கும். முடியெல்லாம் கொட்டிடும், தொண்டையெல்லாம் ட்ரை ஆகிடும், உங்களுக்கு கையில் கலரெல்லாம் மாறும், நெகமெல்லாம் கலர் மாறிடும், வயிறுலாம் வலிக்கும், இதெல்லாம் குறையும். ஸோ அலோபதி எடுத்துக்கிட்டு எங்களோட டயட்டையை ஃபாலோ பண்ணும்போது அந்த சைட் எஃபெக்ட் பாதி குறையும் உங்களுக்கு. அதே மாதிரி சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவாங்க அவங்க ரெண்டு சேர்ந்து பண்ணும்போது. இது ஒரு டைப். ரெண்டாவது டைப் என்ன கேட்டிங்கன்னா, ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க அலோபதி போவாங்க, அந்த தெரப்பியெல்லாம் அவங்களுக்கு வந்து தாங்குற சக்தி இருக்காது, உடம்புல வந்து ரொம்ப வீக்காக இருப்பாங்க, வெயிட் லாஸ் ஆகிடுவாங்க. என் உடம்பு இனிமேல் தாங்காதுன்ட்டு பாதி விட்டு வர நிறைய பேர் இருக்காங்க என்கிட்ட. எடுப்பாங்க, ஒரு 10 கிமோ போடணும்னு சொன்னால் 5 கிமோலேயே இவங்க ரொம்ப வீக்காகிடுவாங்க. அப்புறம் டாக்டர் அவங்களாம் முடியாது, டாக்டர் அவங்களாம் முடியாது, இனிமேல் 5 கிமோலேயே நீங்கள் எப்படி ஆகிட்டு 6 கிமோலே தாங்காதுன்றவாங்க டாக்டர், விட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி டாக்டரே வேணான்னு கைவிட்ட கேஸே இந்த கடைசி வரும். சக்கையை புரிஞ்சு வருவாங்க, உண்மை இருக்காது அவங்களாம் உடம்புல சத்து இல்லை அவங்களாம், பாவம், அவங்க சொல்லி முடியாது. ஆல்ரெடி வீக்காக இருப்பாங்க அவங்க, அவங்களுக்கு கேன்சர் வந்து இன்னும் வீக் ஆகிடுவாங்களே, அப்படி வராங்க. ரெண்டாவது கேஸு. ஸோ அந்த 3வது கேஸ் வந்து சித்தா போவாங்க, சித்தா, ஆயுர்வேதா, அப்படி போயிட்டு எங்கிட்ட வர்றது உண்டு. ஸோ வர்றவங்க எல்லா அந்த 3 கேஸ்லேயுமே யாரெல்லாம் எங்களுக்கு பற்றி கவலை இல்லை, நீங்கள் சித்தா போனாலும் சரி, இல்லை ஆயுர்வேதம் போனாலும் சரி, அலோபதி போகலாம், நாங்கள் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டோம், நாங்கள் இன்டர்ஃபியர் ஆக மாட்டோம். எங்கள் டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நான் சொல்கிற மாதிரி 2 கிளாஸ் டெய்லி, மார்னிங் கிளாஸ், ஈவினிங் வந்து நாங்கள் சொல்கிற நாங்கள் டெக்னிக் கொடுப்போம். இந்த டெக்னிக் கரெக்டாக பண்ணால் உடம்புல வந்து ஆக்சிஜன், பாடியில் ஆக்சிஜன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆக்சிஜன் உடம்புல வந்து என்ஹான்ஸ் பண்ணும்போது செல்லோடைய அந்த க்ரோத், மியூட்டேஷன் குறைஞ்சிக்கிட்டே வரும். இது நாங்கள் மார்னிங் ஈவினிங் யோகாவில் நான் சொல்லித் தருவோம். அதெல்லாம் டயட் பிளான் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நான் சொல்லக்கூடிய காய்கறிகள், பழங்கள், கீரைகள் நான் கொடுப்போம், அது கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி அவங்க லைஃப் ஸ்டைல்னால் டெய்லி காலைல வெயிலில் உட்காரணும், சன் பாத் இருக்கணும், மார்னிங் சன் பாத், ஈவினிங் சன் பாத், வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத். அப்புறம் நாங்கள் தெரப்பியெல்லாம் கொடுப்போம், நாங்கள் அதாவது வாட்டர் தெரப்பி கொடுப்போம், ஆயில் பாத், அப்புறம் ஆயில் புல்லிங் 3 டைம் டெய்லி நாங்கள் ஆயில் புல்லிங் பண்ண சொல்லுவோம். அப்போ வந்து இந்த கீமோலாம் பண்ண சைட் எஃபெக்ட்லாம் குறையும், தொண்டையெல்லாம் ட்ரை ஆகாது, தொண்டையில் புண்ணுலாம் வராது, இன்ஃபெக்ஷன்லாம் இருக்காது அதில் ஆயில் புல்லிங் பண்ணும்போது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹிப் பாத், ஃபுட் பாத், இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுப்பேன். நாங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணுறவங்க, கரெக்டாக யோகா கிளாஸ் வர்றவங்க, மெடிடேஷன் பண்ணுறவங்க, பிராணாயாமம் பண்ணுறவங்க, டயட் எடுத்துக்கிறவங்க சீக்கிரமாக ரெக்கவர் ஆக முடியல, வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க அவங்க. ஏன்னா மருந்து மாத்திரை கிடையாது, நோ கெமிக்கல்ஸ், நோ சைட் எஃபெக்ட்ஸ், நல்லாவே இருக்காங்க எல்லாருமே. பட் கேன்சர் வந்து ஈஸியாக ரெக்கவர் ஆகிடுவாங்க. ஸ்டேஜ் 4 கேன்சர் வர்றவங்க ரெக்கவர் ஆகிறதுக்காக நாங்கள் கிடையாது, நாங்கள் யாரையும் குணப்படுத்துவதில்லை, தெரிஞ்சுக்கங்க. வராங்க, ஃபாலோ பண்ணுறாங்க, குணமாகி போகிறாங்க. ஸோ ஸ்டேஜ் 4 கேன்சர் எங்கிட்ட வராங்க, டயட்டை ஃபாலோ பண்ணுறாங்க, யோகா பண்ணுறாங்க, அவங்க தான் குணமாகி போகிறாங்க. நாங்கள் குணப்படுத்துறதா யாரும் சொல்கிறது கிடையாது, சொல்ல மாட்டோம், சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. கேன்சர் குணப்படுத்தும் சக்தி, ஒரே சக்தி கடவுளுக்கு மட்டும்தான் இருக்குது. அவர் தான் குணப்படுத்துகிறார், நாங்கள் ஒரு டூல். எதை பண்ணுங்கன்னு சொல்கிறோம், பண்ணுறாங்க, குணமாகி போகிறாங்க, இதுதான் உண்மை. நிறைய பேரோட லைஃப்க்கு நீங்கள் ஒரு வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி எங்கள் சேனல் சார்பாகவும் நாங்கள் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.